Taste the Daily. அண்மை செய்தி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் திண்டுக்கல்லில் அட்டை பெட்டிக்குள் ஆண் பிணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அதாவது திண்டுக்கல்லில் மர்ம கொலைகள் அரங்கேறும் மாவட்டமாக தற்போது மாறி இருக்கிறது. குறிப்பாக தற்போது ராமையம்பட்டி பகுதி, அதாவது திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலை ராமையம்பட்டி பகுதியில் தரைப்பாலத்திற்கு கீழே ஒரு அட்டைப்பெட்டியானது கிடந்திருக்கிறது. அப்பகுதியை சென்ற மக்கள் மர்ம பெட்டியாக இருப்பதை கண்டு உடனடியாக தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் அட்டைப்பெட்டியை சோதனை செய்ததில் உள்ளுக்கு மர்ம நபர் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வழியே கொலை செய்து அந்த பெட்டிக்குள்ள அடைத்து தூக்கி வீசப்பட்ட சம்பவமானது நடைபெற்றிருப்பதை உறுதி செய்திருக்கிறார். உடனடியாக அந்த உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன் ஞாயிற்றுக்கிழமை சென்னமநாயக்கம்பட்டி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் கை கால்களை கயிற்றிலே கட்டப்பட்டு மேலும் வாயை துணியால் கட்டப்பட்டுள்ள நிலையில் சாக்கு பைக்குள் கிடந்த சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. அந்த மர்ம நபர் கொலை செய்யப்பட்டு சாக்குப்பைக்குள் வைத்து கட்டி தூக்கி எறியப்பட்ட சம்பவத்திற்கான காரணம் என்ன என்று தற்போது வரை கிடைக்கப்பெறாத நிலையில் அது கொலை செய்தவர் யார், கொலையானவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டு இந்த சாக்குப்பைக்குள் கட்டி தூக்கி வீசப்பட்டனர் என்ற கோணத்தில் போலீசார் இன்னும் குற்றவாளிகளை தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது அட்டை பெட்டிக்குள் கொலை செய்து மர்ம நபர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அருண். அதுவும் குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இது போன்ற மர்ம கொலைகள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில் மக்கள் யாரும் வெளியில் நடமாடுவதற்கே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏவல் துறையானது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பெரும் மெத்தனத்தை காட்டி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து இந்த கொலைகளானது ஆங்காங்கே அரங்கேறி வரக்கூடிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மர்ம கொலைகளானது அரங்கேறி வருகிறது. இதில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அச்சத்தை பொதுமக்களிடம் அச்சத்தை போக்கக்கூடிய வகையிலே காவல்துறை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் காட்டுகிறார்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கடந்த 2 தினங்களுக்கு முன் சாக்கு பைக்குள் கிடந்த நபர் யார், அவரை கொலை செய்தவர் யார் என இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது அட்டைப்பெட்டிக்குள் ஒரு மர்ம நபர் கொலை செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான கொலை செய்தவர்கள் யார், இந்த 2 கொலைகளிலும் ஏதும் தொடர்புகள் இருக்கிறதா, இல்ல வேறு ஏதும் மாவட்டங்களில் மாநிலங்களில் இருந்து கொலை செய்யப்பட்டு இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதும் வீசப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் விரைந்து செயல்பட்டு காவல்துறையானது செயல்பட வேண்டும். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். அதாவது தமிழக முதல்வர் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கிறார் அருண். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.